இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒப்பீனியன் தான் வந்திருக்குது ஒழிய விஜய்க்கான ஓட்டிங் வரல. அப்போ விஜய்க்கு 21% ஓட்டு வருமா? அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு எடுத்துக்கங்க, திமுக 50 அண்ட் அபவ் அது ஸ்கோர் பண்ணிடும். அதை விட அடுத்ததாக வர்றவன் 20% ஓட்டு கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் மீதி இருக்கிற 30%ல் வந்துட்டு இவங்க ஒரு 18% ஆகலாம், விஜய் ஒரு 10% 8% ஆகலாம், அது வேற ஆல்டுகெதர் டிஃபரன்ஸு. பட் டிஎம்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் டவுன் இது ஜெயிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, பாப்புலேஷனுடைய பெரும்பகுதி, குடும்பத்தினுடைய பெரும்பகுதி திமுக கிட்ட போயிடுச்சு. ஓ, ஸ்டாலினுடைய அந்த இதுக்கு போயிடுச்சு. பாசிட்டிவாகவும் ஸ்டாலினுக்கு கருத்து இருக்குது நடுத்தர வர்க்கத்தில். நல்ல சீஃப் மினிஸ்டரு, சாஃப்ட் ஸ்போக்கனு, உரிமைகளுக்காக போராடுறாரு, அதெல்லாம் அங்கே செல்லும். இப்போ மேல்தட்டு வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் நல்லா இருக்குது. ஒரு விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் வேணா வந்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் மக்களுடைய கருத்து வேறையா இருக்கும். அவங்களுக்கு நல்லா தெரியும், இவங்க சொல்றதெல்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இவங்களாம் ஒரு எஜெண்டாவோட அரசியலுக்கு வந்தவங்க. திமுகவை காலி பண்ணணும் அப்படின்லாம், தலித்தை காலி பண்ணணும், தலித் அப்படி இருக்கணும், முஸ்லீம் இருக்கணும், கிறிஸ்டியன் இருக்கணும், தொப்பி போடணும், கஞ்சி குடிக்கணும், அப்புறம் வந்துட்டு குரானை தலைகீழ பிடிக்கணும் அப்படின்லாம் இவங்களுக்கு எஜெண்டா இருக்குது. புரியுதா? குரான் எப்படி மேலே கீழே பிடிக்கிறதுன்னு தெரியல. அது அது என்ன பண்றது? எங்க பார்த்தாலும் இப்படின்றாரு அவருடைய பவுன்சரு. நான் அங்க ஒருத்தனை துப்பாக்கி வச்சுட்டு பாக்குற மாதிரி, இங்க ஒருத்தனை ஸ்னைப்பர் வச்சுட்டு வரப்ப விஜய் மேல யாரும் கல்லு கூட அடிக்க மாட்டாங்கய்யா. நான் உள்துறை அமைச்சகத்துக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் விஜய் மேல யாரும் கல்லு கூட எடுத்து அடிக்க மாட்டாங்க. எடுத்து வச்சுக்கோங்க. அவர் நடிகர், ஏதோ வராரு, ஏதோ பேசுறாரு, ஏதோ போறாரு, அவ்வளவுதான் தமிழ்நாட்டோட ஒப்பீனியன். இதை போயிட்டு நீங்க அந்த ஆளுக்கு போயிட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு, ஓ பிரிவு பாதுகாப்புலாம் கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டு நீங்க வந்துட்டு இந்த பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஜய்க்கு என்ன பாதுகாப்பு குறைபாடு? விஜய்னாலதான் மற்றவங்களுக்கு அச்சுறுத்தல். விஜய் வந்தா 41 பேர் செத்து போயிட்டான். விஜய் மாநாடு கூட்டினாரு 6 பேர் செத்து போயிட்டான் விக்கிரவாண்டியில. விஜய் மாநாடு கூட்டினாரு 3 பேர் செத்து போயிட்டான் மதுரையில. விஜய் வந்து பேசினாரு சேலத்துல செத்து போயிட்டான். விஜய் வந்து பேசினாரு தஞ்சாவூர்ல செத்து போயிட்டான். இதோ இன்னைக்கு ஒரு கப்பல் வந்துட்டு டப்பால்னு உழுந்து போச்சு. நல்ல வேலை விஜய் வந்துட்டு இறங்கி பத்திரமா போங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் விஜய், இப்படிதான் இருக்கணும், நீ தலைவன் ஆகணும்னா. விஜய்க்கு தான் விஜய் தான் ஒரு இந்த சமூகத்துக்கு அச்சுறுத்தலை ஒழிய விஜய்க்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. விஜய்க்கு என்ன அச்சுறுத்தல்? அதான் விஜயை சுத்தி அப்படி நிறைய கொச்ச 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 தேனீக்கள் மாதிரி வந்துடுறாங்களா அவங்க. அப்புறம் அது தாண்டி யார் எடுத்து போட்டு விஜய் என்ன பண்ண போறாங்க?